உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நன்மைகள் எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நல்ல காலம் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய எல்லாருடைய தவமும், நம்மளுடைய உழைப்பும், முயற்சியும், எண்ணமும், காத்திருத்தலும் எல்லாமே எதுக்காகனா, சனி வரப்போகிறாரே, 29ஆம் தேதி வரப்போகுது. இன்னொரு கொஞ்ச நாள் தானே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல 10 நாள்ல வந்துருமே. வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய போறோம்? சனியினுடைய பெயர்ச்சி இந்த வருடம் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்கிறார் 29ஆம் தேதி. மீனத்திற்கு வரக்கூடிய சனி எந்த விதமான நன்மைகள் எல்லாம் நமக்கு தரப்போகிறார்? சனியின் ஆட்டம் ஆரம்பம். அதிரடி டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றோம். சனியினுடைய ஆட்டம் ஏன் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நல்லதும் பண்ணுவாங்க, கெட்டதும் பண்ணுவாங்க. சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். காரணம் என்னன்னா, பிகாஸ் அவர் சனி. இந்த நல்ல காலம் அப்படிங்கிற இந்த டேகோட எதுக்கு நம்ம சனியினுடைய ஆட்டம் ஆரம்பம்ங்கிறத சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, உண்மையிலேயே சனி இந்த வருடம் நிறைய பேருக்கு நன்மைகளை செய்ய போகிறார். காரணம், சனி குருவினுடைய வீட்டில் இருக்கிறார். குரு எப்படி அருள் தருகிறாரோ, குருவருள் திருவருள்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி குரு எப்படி நல்லது செய்யறாரோ அந்த மாதிரி சனி உங்களை பிளஸ் பண்ண வந்திருக்கார். எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பிளஸ் பண்ண போறார், யாரெல்லாம் பெண்டெடுக்க போறார், யாருக்கெல்லாம் குழந்தை கொடுக்க போறார், யாருக்கெல்லாம் குபேர சம்பத்து தரப்போறார், வெளிநாட்டு யோகம் யாருக்கு, இது போன்ற நிறைய நம்மளுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாத்தையும் சனி பகவானோட பிளெஸிங்ஸ் எப்படி இருக்கு? 2 விஷயம். நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, அது கூட லேட்டா நடக்கட்டும், ஆனா கெட்டது நடக்காம இருக்கணும். அதுதான் நம்மளுடைய எல்லாருடைய ஆசையுமே. அப்ப சனி எப்படி பார்த்துட்டு, அப்பா உனக்கு எனக்கும் பிரச்சனை இல்லைல்ல, ஒன்னும் இல்லை, ரைட் விடு, அவ்வளவுதான், உன் பிரச்சனைக்கு நான் வரல, என் பிரச்சனைக்கு நீ வராத அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ சனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது நம்மளுடைய ஹியூமன் மைண்ட் செட். அவ்வகையில இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை நல்ல காலம் எனும் இந்த தலைப்பில் துவங்கி சனியின் ஆட்டம் ஆரம்பம் எனும் இந்த வர்ணனையோடு துவங்குகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை விரிவாக பார்த்து விடலாம். என் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரர். அது என்ன மகர ராசிக்காரர்கள்? மகர ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே இந்த மகரம் கும்பம் 2 பேரும் சனீஸ்வரனுடைய புத்திரர்கள். ஒரு வாத்தியார் இருந்தாராம். இந்த வாத்தியார் என்ன பண்றாருன்னா, உங்க பசங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியார்னு வச்சுங்களேன். அவங்க பசங்க என்ன பண்றாங்கன்னா, அவரோட சொந்த பையன் அதே கிளாஸ்ல என்ன பண்றான்னா, அப்படியே அந்த ஹை ஸ்கூல்ல 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் முடிச்சு இப்ப என்ன பண்ணிட்டான், அவன் 10ஆம் கிளாஸ் இந்த வாத்தியாரோட கிளாஸ்க்கே வந்துட்டான். இந்த வாத்தியார் என்ன பண்றாருன்னா, இப்போ அவரை யாரும் நேர்மை தவறிக்கூடாதுன்னு சொல்லிடக்கூடாதாமா. அதனால எல்லாருக்கும் 4 அடி விழுந்தா அவரு பையனுக்கு மட்டும் 8 அடி விழும். ஏன் அப்படின்னா, அப்பதான் அவர் பாருங்க, தான் பையனு கூட யோசிக்காம என்ன மிதிக்கிறாரு அப்படி 4 பேர் சொல்லணுமேங்கிறதுக்காக உங்களுக்கு அறிவிடும். அந்த மாதிரி மகர கும்பத்தை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் 7.5 சனி எல்லாருக்கும் 1 டோஸ்னா உங்களுக்கு 2 டோஸ், எல்லாருக்கும் 2 டோஸ்னா உங்களுக்கு 4 டோஸ். எப்பா நீ எனக்கு அப்பாவாவே இருக்க வேணாம், போயிருப்பா, நீ எனக்கு அப்பாவா இருக்கிறதும் போதும், என்னை போட்டு பெண்ட் எடுக்கிறதும் போதும். சோ மகர ராசிக்காரர்களுக்கு 2ல இருந்த சனி பகவானால் பிரச்சனைகளை அனுபவித்து வந்த நீங்கள் சனிப்பெயர் இந்த 7.5 சனியிலிருந்து விடுபடுகிறீர்கள். சிறை கதவுகள் திறக்கிறது. உண்மையிலே சொல்ல போறேன், சிறகடித்து பறக்க போகிறீர்கள். நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. 3ஆம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார். 3ஆம் வீடு என்பது என்ன மாதிரி இடம் தெரியுமா? தைரியஸ்தானம். தைரியத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன மாதிரி ஒரு திமிர் வரும் தெரியுமா? திமிர் அப்படின்னா என்னங்கிறத உங்கள்ட்ட கத்துக்கலாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. த கிரேட் அலெக்சாண்டர் த கிரேட் என்று ஏன் சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அலெக்சாண்டர் த கிரேட் ஒரு நாட்டிற்கு படையெடுத்து சென்றார் என்றால், ஒரு 10 படை கூட போறார், ஒரு தீவை கைப்பற்ற என்றால், அந்த வீரர்களுடைய படகெல்லாம் அங்க இருக்குமா, அவங்க தப்பிச்சு ஓடி போறதுக்கு. ஒரு வேளை தோற்று போயிட்டா. ஆனா அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய படகை மட்டும் எரிச்சிருவாராம் போன உடனே.
ஒன்னு ஜெயிச்சுட்டு இந்த மன்னனை அடிமை கொண்டு நான் அவனோட கப்பல்ல போவேன் திரும்ப என் ஊருக்கு, அல்லது இங்கேயே நான் வீழ்ந்து செத்து போவேன் என்றுதான் அன்று நினைச்சிட்டு தான் ஒவ்வொரு உலகத்தை ஃபுல்லா ஜெயிச்சார். அதனாலதான் இந்த கிரேட் அலெக்சாண்டர்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த 3ஆம் வீட்டுல சனி பகவான் வரும்போது ஒன்னு நான் ஜெயிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவேன், இல்ல ஜெயிக்கிற வரைக்கும் இங்கே உட்காந்து கத்துப்பேன். கரெக்ட் குருஜி, இப்பதான் நீங்க கரெக்டா பாயிண்ட பிடிச்சிருக்கீங்க. நான் பாஸ் ஆகுற வரைக்கும் 10th கிளாஸ்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பாஸ் ஆகுறதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் தொடர்ந்து இங்கே உட்காந்து பாஸ் ஆகுற வரைக்கும் உட்காந்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உங்க உட்காந்துலாம் இருக்கு சொல்ல, இது ஒரு வெறியா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா முன்னுக்கு வாங்கன்னு சொல்றேன். சோ 3ஆம் வீடுங்கிறது தைரியம். தைரியத்துல சனீஸ்வரன் வரும் பொழுது தைரியம் அதிகமாகிறது. எதையும் மோதி பார்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ், எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் ஆல்வேஸ் பிகர் தேன் த ரியல் ஃபியர். இந்த ரியல் ஃபியர் இருக்கு பாத்தீங்களா, அதை விட இமேஜினரி ஃபியர் வந்து எப்பயுமே பெருசா தான் இருக்கும். நீங்களா ஒண்ணு கற்பனை பண்ணிக்கிறீங்க, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். பாத்தீங்களா, உங்களுடைய படுக்கை விரிப்புல 1,00,000 பாக்டீரியா இருக்கு, இப்படிலாம் யோசிச்சீங்கன்னா உங்களால ஒண்ணுமே வாழவே முடியாது. சோ இமேஜினரி ஃபியர்ஸ் அதெல்லாம் ஒண்ணாவது போ, நினைத்து கொண்டு வாழ வேண்டும். சோ 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகோதரர்களுடைய ஆதரவை தருகிறார். அண்ணா தம்பி உங்களோட சண்டை போட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர போறாங்க. 3, 4, 5 பார்க்கிறார். பிள்ளை புத்திர பிராப்தி உண்டு பண்ணுகிறார். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை தருகிறார். எதுக்கெடுத்தாலும் ஏழ்ற, நம்மகிட்டே ஒரு ஏழ்ற வருது. ஏதாவது ஒரு கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை போட்டு விட்டுறான், இவன் பின்னாடி ஆன்டிசிபேட் எடுத்து சுத்துறதுக்கே நேரம் சரியா இருக்கு. குருஜி இந்த சனி பகவான் சொல்லி அவன் ஏதாவது செஞ்சு விடுங்க குருஜி. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள், அது ஏதாவது உருப்படியான கேஸா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த படத்துல வர மாதிரிதான், பாலா படத்துல வர மாதிரிதான் சொல்லணும். இவரு போட்டா பெரிய கேஸா போடு, புரியுதா? இந்த துணியை காணோம், பக்கத்தூர்ல அண்டான காணோம், இந்த மாதிரி சின்ன கேஸ் எல்லாம் போட்டு என்னை கேவலப்படுத்தாது. அந்த மாதிரி லொடுக்கு பாண்டி கான்செப்ட் தான். எதுக்கு எடுத்தாலும் உங்கள்கிட்டயே கேட்டு போட்டுட்டே இருக்கா. ஏய் போடுற நல்லா போடுறா, இறங்கி சண்டை போடலாம், ஏன்டா இப்படி வெட்டித்தரமான கேஸா போடுற? சோ அந்த சனி 5 பார்க்கும் பொழுது 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத கேஸா போடுவான். அவனுக்கே நல்லா தெரியும் இது ஒண்ணும் ஆகாது, நம்மளை கூப்பிட்டு வச்சு காம்ப்ரமைஸ் பேசிட்டு அனுப்பிடுவாங்கன்னு. ஆனா கூட அதுல போடுறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். சோ அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்பாவை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், விரயத்தை கொடுப்பார். ஆக கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு. 3ஆம் இடத்துல சனி வரும்பொழுது தைரியத்தை தருகிறார். எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணணும். முக்கியமா 7.5 சனி ஒழிஞ்சு போச்சே, இதுக்கே யூனிட் சே தேங்க்ஸ் டு சனி. எப்பா சாமி நீ போயிட்டு வாயா வந்து அனுப்பி வையுங்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. அவரோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். சனியின் ஆட்டம் ஆரம்பம் இனிமேதான். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.